ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான். நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு படி. அந்த காலத்து படி மேலேயும் கீழேயும் பித்தளையிலே பூன் போட்டிருப்பாங்க. நல்ல டிசைனாக ரவுண்டாக டிசைனாக இருக்க மாதிரி இருக்கக்கூடியது. இந்த மாதிரி டைப் இப்போ வர்றதில்லை. சைஸ் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்கக்கூடியதுங்க. 1200 விலை கொடுக்குறேன். 1200. அடுத்து நம்ம பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு பணியார சட்டி தான். நல்ல 7 குழி இருக்கக்கூடிய ஒரு பணியார சட்டி. நல்ல ஹெவி வெயிட் இது. நல்ல வெங்கலம்லாம் நல்ல கனமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்து பீஸுங்க இது, இப்போ உள்ளது கிடையாது. வெயிட்டே பார்த்தோம்னா 2 கிலோ கிட்ட, அரௌண்ட் 2 kg கிட்ட வந்துடும். அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டு. சைஸ் 3.25 இன்ச்சுக்கு 8.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2900 விலைக்கு கொடுக்குறேன். எப்படி கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும். அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இதுவும் நல்ல ஹெவி வெயிட்டு. நல்ல 10 திக்னஸ் பார்த்தோம்னா அந்த மேலுக்கு காடியில் எவ்வளோ திக்கு இருக்கோ அதே அளவுக்கு திக்காக இருக்கக்கூடிய ஒரு சொம்பு. வெயிட்டே 1.25 கிலோ கிட்ட இருக்கக்கூடியது. ஹெவி வெயிட்டு. இந்த வெயிட்லலாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி கிடைக்காது. அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள பொருட்கள்லாம் அவ்வளோ கனகனமாக செஞ்சு வச்சுருக்காங்க. சைஸ் நல்ல உங்களுக்கு ஹைட் 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல இந்த வாய்ப்பகுதியில் வித்தியாசமான இருக்கக்கூடிய ஒரு வாட்டம். ஹைட் 5 இன்ச்சு, வாயகலம் பார்த்தோம்னா 4 இன்ச்சு இருக்கக்கூடியது. யூஸ்வலாக சொம்பில் இந்த மாதிரி பேட்டர்ன் எப்பயாவது தான் கிடைக்கும். 1.5 லிட்டர் கிட்ட கெப்பாசிட்டி. 2200 விலை கொடுக்குறேங்க. 2200. அடுத்த நம்ம பார்க்குறது வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. அதுக்கு 2 பித்தளை கிண்ணம் வச்சுருக்குறோம். இந்த வெள்ளை பித்தளை ஸ்டாண்ட் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது. வாஷ் பண்ணோம்னா அவ்வளோ பளிச்சுன்னு வெள்ளி மாதிரி இருக்கும். வெள்ளி கோட்டிங் கொடுத்தது. வெள்ளி தான் அப்படி கலர் மாறி இருக்கிறது. நம்ம வாங்கிட்டு வந்த வாக்கில் அது சில பேர் பழமையாகவே இருக்கணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம். அதனால் வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கோம். வாஷ் பண்ணோம்னாலே பளிச்சுன்னு அப்படி இருக்கும், வெள்ளி மாதிரி இருக்கக்கூடியது. கிண்ணம் உங்களுக்கு பித்தளையில் தான் கிடச்சிருக்கு. அதனால் 2 கிண்ணம் அதில் போட்டிருக்கோம். நம்ம சைடு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ரிசப்ஷனில் வைக்கிறது, ஒரு சாமி ஒரு சிலை வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கனால போட்டிருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஹேண்டிலோடு நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. சைஸ் 6.5 இன்ச்சு. நல்ல அடியிலையும் அதே மாதிரி பார்த்தா 4 கும்பல் வச்சு நல்லா இருக்குது. சைஸ் அகலம் 6.5 இன்ச்சு. அகலம் 6.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2400 விலை கொடுக்குறேங்க. 2400 அந்த பீஸு. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இது நல்ல ஒரு லாக் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு, ப்ளஸ் கைப்பிடியோட லாக் டைப்போடு இருக்கக்கூடியது. ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது தான் இது. இந்த மாதிரி இப்போ வர்றதில்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன பித்தளை பெட்டிக்கு இந்த மாதிரி தாப்பால் கொடுத்து பூட்டு போட்டுக்கிற மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இது ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாங்க. உள்ள ஈயம் எப்படி இருக்கோ ஒரு இடத்துல ஈயம் பழசாக தான் இருக்குது. நம்ம இதுவும் அந்த ஆன்டிக் கேட்டகரிங்கிறதுனால வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன். எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இந்த மாதிரி 100 பொருள் வேணும், இது மாதிரி இன்னொன்று வேணும்னா கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வித்தியாசமான பொருள் ஆகிடுது. சைஸ் 2 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு. 2 இன்ச்சு ஹைட்டு, 5 இன்ச்சு அகலம். இதெல்லாம் கலெக்ஷன் பீஸ் மாதிரி, அதாவது ஒரு பாக்ஸ் கிடைக்கும். பட் இந்த மாதிரி கைப்பிடி வச்சு தாப்பாலோட கிடைக்கிறதில்ல. 2 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 1800 அது. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சங்கு தான். குழந்தைங்களுக்கு மருந்து உரம் மருந்து கொடுக்கறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சங்கு. சைஸ் 2.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 800 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிம்மில் மாதிரி, குங்கும சிம்மில் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன பீஸ், மினியேச்சர் பீஸ் மாதிரி உள்ளது. சைஸ் பார்த்தோம்னா 1.5 இன்ச்சு தான் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி சின்ன பொருட்கள் ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்கிறதில்ல. எல்லோரும் ஆனால் விருப்பப்பட்டு கேட்குறாங்க. நமக்கு அந்த மாதிரி பொருள் கிடைக்க மாட்டேங்குது. சைஸ் 1.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 700 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குற தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 பிளேட்டு. நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் தேக்கு மரத்தில் 4 பிளேட் இருக்குது. நாலுமே அவ்வளோ அழகாக அந்த ரேகையோடு இருக்கக்கூடியது. ஒரே மரத்தில் ஒரு ரேகையோடு அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கக்கூடியது. ஒன்று அடுத்தடுத்த சைஸு. யூஸ்வலாக ஒரு பிளேட்டு தான் எப்பயாவது கிடைக்கும், 2 பிளேட் கிடைக்கும். இது உங்களுக்கு அப்படியே செட்டாக 4 பிளேட்டு ஒரே இதில் கிடச்சிருக்குது. 4மே அதே மாதிரி நல்ல கண்டிஷன்லேயும் இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல திருத்தமாக நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு அதே மாதிரி ஷைனிங்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு பிளேட் செய்யணும்னாலே இவ்வளோ பெரிய மரம் எடுத்து நம்ம மேலேயும் கீழேயும் குடஞ்சி செய்யணும். இப்போ இந்த மாதிரி 4 பிளேட் செய்யணும்னா உங்களுக்கு அரை கனஅடி மரம் தேவைப்படும்.
அரை கண்ணாடி மரம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி 4 பிளேட் நம்ம மரத்தை கட் பண்ணி நம்ம செய்யறதுக்கு இருக்கும். இன்றைக்கெலாம் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்குது. சைஸ் வந்து 7 இன்ச்சு ஒன்று, அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ச்சு வித்தியாசப்படும். 8 இன்ச்சு, 9 இன்ச்சு, 10 இன்ச்சுன்னு இருக்கக்கூடியது. 4ம் செட்டாக கிடச்சிருக்குங்க. 4யும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன். 4400 விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் காய்ச்சிற கப்பு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. உள்ளே எப்படி வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பழமையான பொருட்கள் அப்படியே போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஹேண்டில்லாம் நல்ல கனமாக திக்காக இருக்கக்கூடியது. உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். கொஞ்சம் பழைய ஈயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா பழைய பொருட்கள்லாம் இந்தளவுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு பால் காய்ச்சிற கப்பு வேணும் வாங்கி கொடுங்கன்னா கிடைக்காது. அதனால் சில பொருட்களை நம்ம வந்து ரொம்ப கண்டிஷன் பார்க்க முடியாது, பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வருவோம். இந்த கப்பு வந்து 2500 விலை கொடுக்குறேங்க. அது கப்போட சைஸு 1 அடி இருக்கக்கூடியது, 3 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு. அடுத்தா பார்க்குறது வந்து செம்பில் இருக்கக்கூடிய காப்பர் குண்டான், குழம்பு குண்டான். இதுவும் நல்ல கனமாக நல்ல கண்டிஷனில் கனமாக இருக்குது, திருத்தமாக இருக்குது. குழம்பு குண்டான் ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட வீட்டுக்கு புழங்கு பொருட்களாக இருக்கிறத விருப்பப்பட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் அந்த மாதிரி பொருட்கள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கோம். சைஸ் 6 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3400 காப்பர் குண்டான். அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் வந்து ஒரு விபூதி வைக்கிற ஒரு ஸ்டாண்டு தான். இதுவும் நல்லா அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கோபுரம் டிசைன் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்கின வாக்கில் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு. நல்லா பர்மா தேக்கில் உள்ளது தான். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு, ஹைட்டு பார்த்தோம்னா 10 இன்ச்சு இருக்கக்கூடியது. விபூதி வைக்கிற பாகம் வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இருக்குது. 1100 விலை கொடுக்குறேங்க. ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ஹாட் பாக்ஸுங்க. இது வித்தியாசமான பொருள், ஆன்டிக் இதில் கலெக்ட் பண்ணுறவங்க வாங்கலாம். இதில் ஈகிள் அப்படி பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, போட்டேன். கீழே வந்து மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கு. அந்த காலத்தில் வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிராண்ட் நேமும் இருக்குது, மேட் இன் ஜப்பான். ஜப்பான்லேருந்து தயாரான ஒரு பொருள். 80-100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழைய பொருள். அந்த ஆனால் எவ்வளோ கண்டிஷனில் இருக்குது. ஈகிள்னு அந்த சீல், அந்த டிசைனோட, அந்த பேப்பர் ஸ்டிக்கரோட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. கீழே இருக்க அந்த நாப் முதற்கொண்டு அவ்வளோ பத்திரம் சேஃபாக இருக்குது. எல்லாமே நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது. முழுக்க ஹாட் பாக்ஸு. யூஸ்வலாக நமக்கு வந்து ஃப்ளாஸ்க்கு தான் பார்த்துருப்போம், ஹாட் பாக்ஸுங்கிறது ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து நல்ல இட்லி, ரைஸு எல்லாமே வச்சு நம்ம டீ எது வேணாலும் வச்சு எடுத்து கொண்டு போகலாங்கிற மாதிரி. உள்ளே வந்து உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் அந்த காலத்தில் ஃப்ளாஸ்கில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கண்ணாடியில், அந்த மாதிரி கண்ணாடியிலேயே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி பீஸ்லாம் இங்கே நம்ம நாட்டில் செஞ்சே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வெளிநாடுகளில் மட்டுமே அவைலபிளாக இருந்திருக்கும். அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வசதியானவங்க அந்த காலத்தில் கொண்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் நமக்கு கை கிடச்சிருக்கிறது தான். இதுவும் அதாவது யூஸ்வலாக ஃப்ளாஸ்க்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு அகலமான ஒரு இது பார்த்ததே கிடையாது. நான் இது வந்து கை அளவுக்கு அகலம் இருக்குது. அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு அகலம், ஹைட் வந்து 10 இன்ச்சு வரக்கூடியது. நல்லா நம்ம 4 பேருக்கு சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். சூடாக ஆறாமல் அப்படியே இருக்கக்கூடியது. 4 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு ஹைட்டு. இது வந்து 4400 விலை கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு 3 கண்டெய்னர், வித்தியாசமான கண்டெய்னர் கிடைக்கவும் போட்டிருக்கேன். இது நல்ல மூணுமே நல்ல ஹெவி வெயிட்டு. இப்போ வர பாத்திரங்கள்லாம் அந்தளவுக்கு இருக்காது. இதெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கக்கூடியது. இன்னும் 100 வருஷத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல கனமாக நல்ல கம்பி கொடுத்து மடக்கி உள்ளே பொட்டடிச்சே செஞ்சுருப்பாங்க. அந்த தெரியும் நமக்கு அதோட அச்சு. அதே மாதிரி வரும்பெல்லாம் கம்பி கொடுத்து, பித்தளை கம்பியிலே வரும்பு கொடுத்து மடக்கியிருப்பாங்க. வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரேஜ்க்கான என்ன வேணாலும் நம்ம பொருள் கொட்டி வச்சுக்கலாம். டேரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கவே செய்யலாம். நல்ல பேஸும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அடுப்பில் வச்சு சமைக்கவே செய்யலாம். அந்த பாத்திரத்தில் ஸ்டோரேஜ் கண்டெய்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான ஒரு பாத்திரம். இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை பொருள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக கிடைக்கிற பொருள் ஒரு ரேட்டுக்கு நமக்கு கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி கிடைக்காத பொருள்னால் வாங்குகிற இடத்துல ரேட்டு கூட. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு அந்த பெரிய சைஸு 2900 விலைக்கு கொடுக்குறேங்க. இந்த பெரிய சைஸில் என்ன இதுதான், உங்களுக்கு அடியில் அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும். அந்த மாதிரி டைப்பு. இது வந்து 2900, 2900. அடுத்ததாக பார்க்குறது வந்து அதே இதுலேயே ஒரே சைஸில் இருக்கும். மேலேயும் கீழேயும் ஒரே சைஸில் இருக்கக்கூடியது. இதுவும் நல்ல மீடியம் சைஸு, பட் கனம் நல்ல கனம், ஹெவி வெயிட்டு. அதே மாதிரி உள்ள ஈயம்லாம் அருமையான கண்டிஷனில் இருக்குது. பளபளப்பு அப்படி ஒரு பளபளப்பில் இருக்குது. கம்பி கொடுத்து அந்த பித்தளை கம்பி கொடுத்து மடக்கிருக்கிறதே அவ்வளோ கனமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய தூக்கும் இந்த தூக்கும் பார்த்தோம்னா வெயிட் ஒரே அளவுக்கு வர அளவுக்கு கனமாக இருக்கக்கூடியது.
சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது 2700 விலை கொடுக்குறேங்க. சின்ன சைஸும் அதே மாதிரி உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த சைஸு. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 3 தடவை போட்டிருக்க 3 கண்டெய்னருமே ஹெவி வெயிட்டு, நல்ல கண்டிஷனில் உள்ளது. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம். சின்ன பீஸ் வந்து 1600 விலை கொடுக்குறேன். எல்லாமே ஈயம் அருமையான கண்டிஷனில் இருக்குது. ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. கிடைக்க போட்டுகிட்டே இருக்கேன். சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு 1600. மீடியம் சைஸ் 2700, பெருசு வந்து 2900. மூணுமே செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.